எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது, இப்படி அதிமுக ஆட்சி அலங்கலங்கள் சீன பெருஞ்சூர் வரை நீளமா போகும். இந்த எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது அதிமுக அரசு. ஆனா நம்ம ஆட்சியில தவறு செஞ்சதை காவலராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்று தரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள், 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி, அரசு வீடுகள் குடும்ப தலைவரின் பேரில் ஒதுக்கீடு, பெண்கள் பேர்ல சொத்தை பதிவு பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணா கட்டண சலுகை, இப்படி பெண்களுக்காகவே இயங்குகிற அரசு திராவிட மாடல் அரசு. அதுக்கு எடுத்துக்காட்டா தி பெடரல் என்கிற ஆங்கில ஊடகத்துல ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. அதுல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள்லயும் நம்ம விடியல் பயணம் திட்டத்துல பேருந்து பயணம் செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. பேட்டி எடுத்தவரும் ஒரு பெண் செய்தியாளர் தான். அதுல பெண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, போய் பாருங்க, எந்த ஆட்சியும் இதுக்கு முன்ன இப்படி பண்ணதில்ல, இந்த முறை கண்டிப்பா திமுகவுக்கு தான் எங்க ஓட்டுன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்ன தெரியுமா, இதுவரை திமுகவுக்கு ஒரு முறை கூட வாக்களிக்காத பெண்கள் கூட விடியல் பயணம் திட்டத்தின் காரணமா திமுகவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க என்பதை அதுல சொல்றாங்க. இதனால 2021 எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத மேற்கு மண்டலத்தையும் இந்த முறை திமுக தான் ஸ்வீப் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சர்வேலையும் எல்லா கருத்து கணிப்பிலும் இதான் பிரதிபலிக்குது.